வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் GitHub அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ GitHub அப்படிங்கிறது என்ன அப்படின்னா GitHub அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம அடிக்கிற கோட் ஏதோ ஒரு காமன் பிளேஸ்ல தான் நம்ம எல்லாருமே செக்இன் பண்ணுவோம். ஸோ அப்படி செக்இன் பண்றதுக்கு நிறைய ரெப்பாசிட்டரிஸ், எஸ்வின் ரெப்பாசிட்டரி அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது GitHub அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா இப்போ ஜாவா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படின்னா சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஒன்ஸ் ரீட் எனிவேர். அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் எழுதிட்டு அதை எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் என்னால் ரீக்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இப்போ மல்டிபிள் லொக்கேஷன் மல்டிபிள் பிளேசஸ்ல இருக்கிற பீப்புள் எல்லாமே ஒரு காமனான பிளேஸ்ல அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் சேர்த்து கமிட் பண்றது அப்படிங்கிறது தான் GitHub அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெப்பாசிட்டரி கிரியேஷன், பிரான்ச் கிரியேஷன் ரெண்டு இருக்கு. ஸோ ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஜாவா ப்ராஜெக்டே நீங்க எக்ஸாம்பிளா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரிசோர்சஸ் இருக்கும், ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும், ஜார்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். எதுக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டா வச்சுக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெப்பாசிட்டரி நாம கிரியேட் பண்ணுவோம். அதுதான் அந்த ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது ஒரு ஃபைலா இருக்கலாம், ஒரு ஃபோல்டரா இருக்கலாம், இமேஜ் ஃபைல், ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு ரெப்பாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் மெயினா ஒரு மாஸ்டர் பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ பிரான்ச் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த ரிலீஸ்ல நான் ஒரு பர்டிகுலர் கோடை கமிட் பண்ணிட்டு நான் என்னோட ப்ரொடக்ஷனுக்கு நான் மூவ் பண்றேன் அப்படின்னா அதை நான் ஒரு பிரான்ச்சா நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த ரிலீஸ்ல நான் ஒரு சேஞ்ச் பண்றேன். அந்த சேஞ்ச் என்னோட கரண்ட் ரிலீஸை எனக்கு அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு தனி பிரான்ச்சா நம்ம கிரியேட் பண்ணிட்டு அங்க என்னோட கோடை நான் அடிச்சு அந்த கோட் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு போயிட்டு என்னோட மாஸ்டர் பிரான்ச்ல நம்ம கமிட் பண்றதுக்கு தான் மல்டிபிள் பிரான்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா நம்மளுக்கு மெயின் பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்ல இருந்து நம்ம எத்தனை பிரான்ச் வேணாலும் நாம கமிட் பண்ணிக்கலாம். அதுதான் branches are the place that manages different versions of repository. அதாவது ரெப்பாசிட்டரியில இருக்கிற ப்ராஜெக்டோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஒரே நான் ஒரு இதுல ஒரு பார்ட் நான் செக்இன் பண்ணிருக்கலாம். இல்ல இப்ப நான் என்னோட கரண்ட் பிரான்ச் எனக்கு ப்ரொடக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அடுத்த ரிலீஸ்க்கு நான் இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணி என்னோட கோடிங் எல்லாமே நான் அதுல முடிச்சுட்டு நான் என்னோட மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக்இன் பண்றது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம கோடை செக்இன் பண்ணிட்டு நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு கமிட் பண்றதுக்கு முன்னாடி நாம இது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிரான்ச் கான்செப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எப்படி ஒரு GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, இதுல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.